என்னன்னு தெரியல, சமீப காலமா ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, அவரை மீட் பண்றது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணும். இப்ப என்ன ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ண போனார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதிப்பீட்டு குழு, பேரவை குழு, சட்ட விதிகள் குழு, மனுக்குழு, நூலக குழு, இந்த மாதிரி ஒரு 12 குழுக்கள் அமைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 5 மாசங்கள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து இந்த குழுக்கள் அமைக்கப்படல. சப்போஸ் இதுக்கு மேலேயும் அமைக்கப்படல அப்படின்னா சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க போயிட்டு நாடாளுமன்றத்துல வந்து ஓபிஎஸ் சந்திக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அவர் இல்ல. சரி ஓகே, சபாநாயகர் பார்க்கலாம்னா அவரும் இல்ல. கடைசியில அங்க இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை செயலாளர். அவர்கிட்ட இந்த கடிதத்தை கொடுத்துட்டு அப்புறமா செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது இந்த அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. மொத்தத்துல நாங்களும் இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக இதை பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அது போக போக தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டா அழகிரி ஒரு பக்கம் நின்னாரு, கொஞ்சம் கொந்தளிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் தட்டி விட்டு போதும் சும்மா இருங்கன்னு சொல்லி அடங்கி உட்கார வச்சாங்க மதுரையில. தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கனிமொழியும் இப்போதைக்கு ஸ்டாலினுக்கு எதிரா பகிரங்கமா வெளியில குரல் கொடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழு கண்ட்ரோலும் தன் கையில இருக்கணும் அப்படின்றத ஸ்டாலின் விரும்புறான்றது கருணாநிதி அவர்கள் உட்பட எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இவ்வளவு காலமும் கனிமொழி வந்து அப்படி அப்படி லைட்டா அப்பப்போ சீனிட்டு இருப்பாங்க. அப்பப்போ வந்து அவங்களோட விஷயங்கள் வெளில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ அவங்க அறிக்கைகள் வெளில வந்துகிட்டு இருக்கோம். ஆனா சமீப காலமா காங்கிரஸ வந்து திமுக அதிகமா சீன்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து கனிமொழியை ஓரங்கட்டணும். ஏன்னா காங்கிரஸோட சப்போர்ட்ல கனிமொழி இருக்காங்க 2G விவகாரத்தின் காரணமாக அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா ஸ்டாலின் வந்து கையாளுறாரு. இதனால நாம ஏன் பகிரங்கமா ஸ்டாலினுக்கு எதிரான அறிக்கைகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழகிரியோட சேர்ந்து நாமளும் ஏன் வந்து ஒரு அணியா மாறக்கூடாதுன்றதுல கனிமொழி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தகவல்கள் கிடைச்ச வண்ணம் இருக்குங்க. மொத்தத்துல அரசியலே ஒரு பகடை விளையாட்டு தானே. யாரு வேணா எப்ப வேணா டமால்னு வெட்டப்படுவாங்க, யாரு வேணா எப்ப வேணா தூக்கப்படுவாங்க. பாப்போம், இதுக்கும் காலம் பதில் சொல்லுங்க. நான் கேட்குறேன், திருநங்கைகள் மட்டும்தான் வந்து பொது இடங்களில் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? ஆண்கள் நடந்துக்கிறது இல்லையா? பெண்கள் அசிங்கமாக நடந்துக்கிறது இல்லையா? திருநங்கைகள் மட்டும்தான் அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களா? பெண்கள் பண்ணிக்கிறது இல்லையா? ஆண்கள் பண்ணிக்கிறது இல்லையா?